Daily. Taste the Daily. சென்னை மாதவரம் பாழ்பண்ணையில் 60க்கும் மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் பால்வளத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆவின் நிறுவனத்தின் மாதவரம் பால் பண்ணைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் பால் வரத்து குறைந்த காரணத்தால் 2 லட்சம் லிட்டருக்கு மேல் ஆவின் பால் விநியோகம் முடங்கியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். மாதவரம் பால் பண்ணையில் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்தல், டப்புகளை சுத்தம் செய்து அவற்றில் பாக்கெட்டுகளை அடுக்குதல், விநியோக வாகனங்களில் ஏற்றுதல் உள்ளிட்ட பணிகளில் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் ஷிப்ட் அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இதற்கிடையே ஏற்கனவே ஒப்பந்ததாரர் உள்ள நிலையில் சமீபத்தில் புதிதாக மற்றொருவருக்கும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக ஒப்பந்தம் எடுத்தவர் குறைந்த ஊதியத்திற்கு வடமாநிலத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அழைத்து வந்ததாகவும், இதை ஆவின் அதிகாரிகள் தடுக்காமல் பணத்திற்காக அனுமதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மற்றொரு ஒப்பந்ததாரர் அளித்த தகவலின் பேரில் மாதவரம் பால் பண்ணையில் சோதனை நடத்திய ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகள் பணியில் இருந்த குழந்தை தொழிலாளர்களை மீட்டு விசாரித்து வருவதாகவும், அதனாலேயே ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி முடங்கி விநியோகம் பாதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மற்றும் ஆவின் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது.